கார்த்திக்லாம் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வடிகட்டின முட்டாள் அப்டின்னே சொல்லலாம். அதாவது இவ்ளோ பெரிய கம்பெனி, இவ்ளோ பெரிய சொத்து, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் அமைதியா விட்டுட்டு போயிட்டாரு. அப்டி இருக்கும்போது மறுபடியும் நம்ம கௌதம் அண்ணன போய் சீண்டுறோமே, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 200,00,00,000 சொத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ப்ராஜெக்ட்க்காக நம்ம எதுக்காக போயிட்டு அங்க போய் நிக்கணும், கை கட்டி நிக்கணும். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கோடி ரூபாய் சொத்து இருக்கு அப்டின்ற மாரி கொஞ்சம் கூட நெனைக்காம, இங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அப்டின்ற மாரி வந்து சொல்லி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, மொரடு புடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற மாரி சொல்லி, அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சு கௌதம் கிட்ட இருந்து அந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சைன் வாங்கி குடுத்துட்டா போதும். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தையுமே பண்ணிடலாம். அதுவும் இல்லாம இந்த பைரவிய வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு வராம தடுத்துடலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவளும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வந்து நம்ம கௌதம், இலக்கியாவ தேடி அலைஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கௌதமும், இலக்கியாவும் இருக்கக்கூடிய இடத்த இவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்க போறாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு, நேரா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா போய் நிக்கிறாங்க. அதாவது அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சல் இருந்துட்டு ஒரு லெட்டர எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி வரா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்ரஸ் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கார்த்திக் கிட்ட, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தாமணி கிட்ட, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லி பயங்கர சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பைரவிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஐய்யய்யோ! இவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சுட்டாளா? அடுத்ததா நேரா அங்க போயிட்டு, இந்த சைன வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவாளே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் கார்த்திக் வந்துட்டு, "அஞ்சலி நீ நெனச்சத சாதிச்சுட்ட. அதுவும் இல்லாம இவங்க எங்க இருக்காங்க? எங்க தங்கிட்டு இருக்காங்க? என்ன ஏது?" அப்படின்றது தெரியாம இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சாச்சு. அதுவும் இல்லாம, "நீ நல்ல வேல பண்ண. இது எப்படி உனக்கு கிடைச்சது?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது தான், அதுக்கப்புறம் தான் உண்மை என்ன அப்படின்றது தெரிய வருது. ஆனா இது நம்ம கௌதமோட முழுக்க முட்டாள்தனத்தால மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சது. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு இன்சூரன்ஸ் வந்து போட்டு வச்சிருந்திருக்காரு. அந்த இன்சூரன்ஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. இந்த மாரி உங்களுக்கு மெச்சூரிட்டி டேட் வந்தாச்சு, முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அத பண்ணலாம், இத பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அஞ்சலியும், சிந்தாமணியும் அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அந்த பணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் அதாவது இப்போ நம்ம கௌதமுக்கு ஃபோன் பண்ணி அந்த செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, இந்த மாரி உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்லி. ஏன்னா அந்த செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கௌதம ரொம்ப பிடிக்கும். கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால, கடைசியில அந்த லெட்டர வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எனக்கு வந்து அ போஸ்ட்ல அனுப்பிச்சுருங்க. அதாவது நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன். அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அஞ்சலிக்கு அந்த ஒரு அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அந்த லெட்டர் மூலியமா. இப்போ இந்த அஞ்சலியும், கார்த்திக்கும் நேரா கிளம்பி நம்ம கௌதம், இலக்கியா இருக்கக்கூடிய வீட்டுக்கு போயி, அங்க வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மாத்தப் போறாங்க. அதாவது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமையும், இலக்கியாவையும் கன்வின்ஸ் பண்ணி, அந்த லெட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த இதுல அக்ரீமெண்ட்ல சைன் போடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேட்க போறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.